கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்க சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது 8ஆம் தேதி 5ல் இருக்கிற குழந்தைகளால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ கொஞ்சம் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் கொஞ்சம் நீங்கள் குழம்புவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதனால் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4, 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸும் வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து பணம் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸை கொடுத்துருவாங்க. எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கொஞ்சம் வந்து குழந்தைகள் வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி என்ன புதன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். 10ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 10ஆம் சந்திரன் வந்து புது ஓப்பனிங் பெரிய வருமானங்கள் தொழில் நடத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குது. திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு சலசலப்புகள் பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசிடுவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் சந்தோஷம் குதூகலம் இதெல்லாம் வந்து போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு அந்யோன்யம் ஒரு பாசத்தோடு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் ஏதாச்சும் நேர்த்தி கடன் இருந்ததுன்னா அதை வந்து பண்ணலாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி. துலா லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் 11ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நண்பர்களுடன் ஒரு உல்லாசமாக ஒரு பயணங்கள் போகிறது ஜாலியாக இருக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நேர்த்தி கடன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து நிறைவேற்றுவீங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது துலா லக்னம் வந்து சந்திரன் வந்து வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் சின்ன பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2, 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு லெவலில் போகிறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி வந்துருங்க. ராகு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும். சில நேரங்கள் அவங்களுடைய பயணங்கள் நிறைய இருக்கும். நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. துலா லக்னமாகிறது குரு தசாபுத்தியந்திரன். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும். வேலை நிறைய மாற்றங்கள் வேலை நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக விடும். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரன். சனி வந்து பார்த்திங்கன்னா 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும். புதன் வந்து உங்களுக்கு 9, 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஆய்வும் ரொம்ப சிறப்பாக இருங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது 11ல் இருந்து இப்போ சுக்கிரன் 6ல் உச்சமாக இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஏதாச்சும் கோர்ட் கேஸ் இருந்ததுன்னா இப்போ வந்து அது வந்து நீங்கள் போயிட்டு கொஞ்சம் அட்டன் பண்ணி கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா அதை வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ முடியாதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு முடிஞ்சு ஒரு பக்கபலமாக சூப்பராக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக தான் ஒரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் கமிட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா வந்து கூடவே வந்து
சனியும் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது. 2 பேருமே இருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா, பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது, பொண்டாட்டி வப்பாட்டி, இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இது இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது, மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களுக்கு பெண்களே பிரச்சனையாகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு குதிக்கிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பு இருக்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள். ஸோ ரிஷப ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க, அவர் கரெக்டாக இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல, நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும். பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார், நரகல் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகலை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகலை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாற்றம் தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6 8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3 6 8 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னை பொறுத்த ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை, இது கிடைக்கல, அதனால் நான் அங்கே போகிறேன், இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பு வச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல் சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.